ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிருத்திக் பவித்ரா யூடியூப் சேனல். ஸோ இந்த vlog இது எதுக்கான வீடியோன்னா, லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து சென்னைக்கு போகிறத வந்துட்டு ஒரு vlog எடுத்து போட்டிருப்பேன், ஷாப்பிங் vlog. ஸோ இந்த vlogல வந்துட்டு நாங்கள் சென்னைக்கு போகிற vlog தான் இதில் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் எப்போ வந்துட்டு மெட்ராஸ்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, எங்களோட குலதெய்வத்தை கும்பிட்டு தான் நாங்கள் கிளம்புவோம். ஒருத்தி வந்துட்டு அன்டீசெண்டாக உட்காந்துருந்தா வீடியோ எடுக்கும், டீசெண்டாக உட்காரல. கண்ணா அவங்க அவுட்ஃபிட் காட்டு. குழந்தை அடங்கவே மாட்டேங்குது. கிருத்திக் வாழைப்பழம் எடுத்துச்சு. என்ன பண்ணோம்? அம்மா அம்மம்ட்டு வரும் வரை எடுத்துட்டு டாடி ஆமா கிருத்தி ரொம்ப வாழு. அங்க பாரு. உன்னுடைய அமௌண்ட் இங்க இருக்கு, எடுத்துக்கோ. டிவி மேல ஏண்டி காட்டுதா பாரு. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. போட்டு இழுத்து விட்டா. வந்துட்டு வர ரொம்ப வாழத்தணும், அதனால் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. போட்டு முடியும் நிறைய வளர்ந்துருக்கும், முடிய போட்டு இழுத்து விட்டுட்டு. ஆனால் அவனுக்கு வலிக்கலை. ஸோ யாரும் வந்து இதில் பார்க்காதீங்க தப்பாக. அவன் வந்துட்டு லைட்டாக தான் பிடிச்சி, அந்த வீடியோவில் அப்படி தெரியுது. அப்புறம் வந்துட்டு குழந்தையாக இருக்கும் போது, அதாவது அவன் வயிற்றுக்குள்ளே குழந்தையாக இருக்கும் போது வந்து நான் காணிக்க முடிஞ்சு வச்சுருந்தேன். போன வருஷம் வந்துட்டு நாங்கள் மறந்துட்டு போயிட்டோம். இவன் அப்போ வந்து 4 மாதம் பேபி. ஸோ அப்போ வந்துட்டு போடணும்னு நினச்சோம், ஆனால் மறந்துட்டோம். இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணுன்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வண்டியில் வந்துட்டு நான், கண்ணா, தம்பி 3 பேர் தான் போயிருந்தோம். பஸ்ஸில் வந்துட்டு அம்மாவும் பிரியாவும் போயிட்டாங்க. அவங்க 2 பேக் தூக்கிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் மித்த லக்கேஜஸ்லாம் நாங்களே தூக்கிட்டு போயிட்டோம். நாங்கள் கிளம்போது பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு ஒரு 3 o'clock போல் இருக்கும். ஏன்னா 4 o'clock தான் ட்ரெயின். சரி இங்கே வந்து போக வண்டியெல்லாம் போட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு போனோம். ஆனால் இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன்ல, அந்த ஸ்கைலாம் வந்துட்டு நல்லா தானே இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பாருங்களேன் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வந்துட்டு அனுப்புறப்பாளையத்தை கூட நாங்கள் தாண்டலை, அதுக்குள்ளேயுமே அப்படி ஒரு தூறல். வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லேசாக தூர மாதிரி தான் இருக்கும். நான் டேரெக்டாக நம்ம மேலே விழுவும் போது தான் பெரிய பெரிய சொட்டாக இருந்தது. நம்மளாக இருந்தால் கூட நனைஞ்சிட்டு போயிடுவோம். ஆனால் குழந்தைய வேறு நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகணுன்னா டிராஃபிக்கில் அப்புறம் ஃபுல்லாக நனைஞ்சிருவானே அப்படின்ட்டுக்காக நாங்கள் வந்துட்டு பெரிய கழனியில் ஒரு பேங்க் கிட்டே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா மழை விடுற மாதிரி தெரியல, இருக்க ரொம்ப பெருசாக தூர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணேன்னா பேக்லேருந்து ஒரு பெரிய டவல் ஒன்று வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு அவனை ரேப் பண்ணிவிட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டோம். ஃபோனெல்லாம் வந்து டிக்கிக்குள்ளே வச்சுட்டோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. அதுக்கேற்ற மாதிரி 3 சிக்னலில் வேறு நின்று போனோம். அதுலேயே வந்து நாங்கள் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். நான் கூட ஓரளவுக்கு நனைஞ்சிப்பேன் பேக்கில் உட்காந்துருக்கனால. ஆனால் கண்ணா வந்துட்டு தொப்பையாக நனைஞ்சிட்டு, அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டி வந்து ஜீன்ஸ் பேண்ட் வேறு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவன் ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டான். அப்புறம் வந்து நாங்கள் டேரெக்டாக வந்துட்டு வண்டி பார்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு கண்ணாங்க இறக்கி விட்டுட்டு, அங்கே பார்த்தா தண்ணி ஆறு மாதிரி ஓடி வருது. அங்கே பார்க்கிங்கில் இருந்து பார்த்தா எங்கே பக்கம் கால் வைக்கிறதுனே தெரில. கண்ணா வேறு ஷூ வேறு போட்டிருந்தாங்க. வாட்டி ஸ்லிப்பர் போட்டு வரல, ஷூ போடுவோம். ஃபுல்லாக எல்லாமே நனைஞ்சு போச்சு. பேக்லேருந்து எல்லாமே ஃபுல்லாகவே ஈரம். ஸோ வந்துட்டு அங்கே இருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் நஞ்ச இடத்துல வந்துட்டு மழை அப்பயும் விடலை. அந்த கொஞ்சம் நஞ்சு இந்த இடத்துலையே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம். பின்னாடி திரும்பி பார்த்தா அப்புறம் அம்மாவும் பிரியாவும் வந்துட்டு இருந்தாங்க. மழையும் லைட்டாக விட்டுருந்தது. தம்பிக்கு டவலை பொத்திட்டு கூட்டிகிட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தா அப்பயும் மழை பெய்யவில்லை. ட்ரெயின் 4 o'clock வர வேண்டிய ட்ரெயின் வந்துட்டு 4:20 about 25 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் செக்ஷன் டி செக்ஷன் எங்கே நிற்கும் அப்படின்ட்டு அங்கே போய் நின்று அப்புறமா ட்ரெயின் ஏறி உட்காரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் மழையில் நனையாமல் வந்திருந்தால் கூட நாங்கள் ஜாலியாக வந்திருப்போம். மழையில் ஃபுல்லாக நனைஞ்சு ஈரமாகி அதுக்கப்புறமா ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு கிருத்திக்கு வந்துட்டு ஷர்ட்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ் போட்டு விட்டோம். சரி இங்கேவாது அமைதியாக நிற்பான்னு பார்த்தா இதுக்குள்ளேயும் நிற்கவில்லை. அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயினும் ரொம்ப லேட்டுங்களா. ஸோ அவன் கீழெல்லாம் ஒரே ஈரமாக இருந்தது. இல்லைன்னா
வெயில் அடிச்சிருந்தா கூட இறக்கி விட்டு நடக்கவா வச்சுருப்போம். ஏன்னா நிறைய பேர் ஸ்லிப்பர்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒட்டிகிட்டு இருக்கோம், நடந்து போவாங்க. எதுக்கு குழந்தைய நம்ம அந்த இதில் நடக்க வைக்கணும், நடக்க வச்சா நான் அடுத்து நம்ம தூக்க சொல்லுவான். ஸோ அதில் இருக்க அழுக்க நம்ம ட்ரெஸ் மேலே படும், நம்ம மேலே பட்டுச்சுன்னா அவன் மேலே படும் அப்படின்ட்டு அவனை நாங்கள் இறக்கியே விடலை, கையிலேயே தான் வச்சுருந்தோம். நான் மாற்றி அப்புறம் கண்ணா மாற்றி அம்மா மாற்றி கை வலி வந்தது தான் மிச்சம். அவன் பண்ணுற குறும்பெல்லாம் பாருங்கள், அவ்வளோ குறும்பு. வர வர கிருத்திக்கு வந்துட்டு வால் தான் அவனை முளைக்கல, அந்த அளவுக்கு ரொம்பவே சுட்டித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். விரல் விட்டு கை என்றது, அப்புறம் அங்கே போகிற வர தாத்தா ஆன்ட்டிங்கிறது, பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க முடிய போட்டு இழுக்கிறது, பக்கத்தில் சின்ன சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்கள போட்டு சொரண்டி எடுக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள். மலை ஏறுறான் கண்ணா மேலே, முடியல, அவனாலையும் முடியல எங்கனாலையுமே முடியல மலைக்கு. அதுவும் நச நசன்னு, அப்பா எப்படா ட்ரெயின் வருவோம் ஏறி உட்காரலாம் அப்படின்ட்டு இருந்தது. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கண்ணோட ஷர்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மஞ்சள். அவன் அப்போ தான் புது ட்ரெஸ்ஸு புது பனியன் அப்போ தான் போட்டு நல்லா ஜாலியாக வந்திருந்த புது நல்லா இருக்கே அப்படின்ட்டு. என்ன ஆச்சுன்னா வந்துட்டு நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டோம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் கயிறு வச்சு வெள்ளை நூல்லேருந்து மஞ்சள் தடவி சாமி கும்பிடுவோம். ஸோ அது ஈரத்தில் படப்பட பின்னாடி நானும் உட்காந்துருந்தேன், கிருத்திக்கும் உட்காந்துருந்தேன் கட்டி பிடிச்சிட்டு. ஸோ அந்த மஞ்சள் வந்துட்டு அந்த தண்ணிக்கு வந்துட்டு அந்த வெள்ளை பனியனுக்கும் நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரிட்டன் வந்துட்டு நாங்கள் மெட்ராஸ் போனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டேன். ஆனால் சுத்தமாக இப்போ ஒரு துளி மஞ்சள் கூட இல்லை. ஏன்னா நான் அந்த அளவுக்கு நல்லா ப்ரஷ் போட்டு நல்லா தேய் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். நல்லவேளை என்னுடைய புது பேண்ட், அது ஒயிட் லெகின், ஸோ அதில் ஆகலை, லைட்டாக டாப்லேயும் ஷால்லையுமே ஆகிருந்தது. ஸோ அதையும் வந்து நல்லா ப்ரஷ் போட்டு நல்லா துவைச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு டாட் கூட மஞ்சள் அதில் இல்லை. பண்ணுறணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஸோ நாங்களும் ட்ரெயின் வரும் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தால் ஒருத்தவங்க கூட ஒரு வாய்ஸ் கூட வரவே இல்லை. அந்த பின்னாடி இந்த போர்ட்லேயும் ட்ரெயின் வர இதே போடவே இல்லை. என்னடா இது, வருமா வராதான்னு பார்த்து கண்ணு தான் பூத்து போனது, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கழிச்சு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து D12 அந்த கோச் எங்கே இருக்கோம் அப்படின்னு அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் காலியாக இருக்குல்ல, D12 வந்தாச்சு. ஸோ எல்லோரும் நாங்கள் ட்ரெயின் எப்போ வரும் ஏறி உட்காரலான்னு பார்த்தா சார் மட்டும் நல்லா சாய்மான மட்டும் நல்லா பிரியா மேலே சாஞ்சிக்கிட்டு லிட்டில் கிருஷ்ணா பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா கிருத்திக் வந்து லிட்டில் கிருஷ்ணானா அவ்வளோ பிடிக்கும். எப்போ எந்த நேரத்தில் ஏஞ்சி காட்டினாலுமே அதை பார்த்தானா அழுகையோ இல்லை ரொம்ப அடம் பிடிச்சானா இதை காட்டினோம்னா அப்படியே சமாதானம் ஆகிடுவான். ஏன்னா அப்படி ஒரு பைத்தியம் லிட்டில் கிருஷ்ணா. காலுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா மழை தண்ணி போய் ஒரு மாதிரி ஈரமாக ஆரம்பிச்சிச்சு ஷூக்கு அதுக்கும். ஸோ எப்படா இந்த பேகெல்லாம் ஏற்றிட்டு உட்காருவோன்னு இருந்தது. ட்ரெயினை பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பாடா மூச்சு வந்தது. அப்பாடா எப்படியோ ஏறி உட்காந்துடலாம், காற்று போக போக துணியெல்லாம் காஞ்சிரும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் கூட ஒரு ஐடியா வச்சுருந்தேன், வாஷ்ரூம் அந்த ரெஸ்ட் ரூம் இல்லைங்களா, ஸோ அங்கே போய் டாப் கூட சேஞ்ச் பண்ணிக்கலான்னு. ஆனால் நான் அங்கே மாற்றுறதுக்கு நான் மாற்றாமலே இருந்துக்கலான்னு நினச்சிட்டு ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல காற்றுலேயே காஞ்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டேன். நானும் உட்காந்துட்டேன், கண்ணாமல் உட்காந்துட்டேன். அவனும் கடைசி வரைக்கும் மாற்றவே இல்லை. ஆனால் ஊருக்கே வந்து சேர்ந்துட்டோம். அந்த பேண்ட் அப்போ தான் லைட்டாக காஞ்சிருந்தது. தம்பிக்கு வந்துட்டு ட்ரௌசர்லாம் வந்துட்டு ஈரமாக இருக்கும், எல்லாத்தையும் மாற்றிட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டும் ஃபுல் பேண்ட்டும் போட்டு விட்டு என்னை வந்துட்டு வாழைக்காத்துக்கு வந்துட்டு அவனுக்கு சில்லுன்னு இருக்கும் அப்படின்ட்டுக்காக போட்டு விட்டாச்சு. வந்து சீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த அண்ணா வந்துட்டு அந்த சைடு உட்கார வச்சுட்டு
பிரியா அடுத்து நான் எங்கள் அம்மா நாங்கள் உட்காந்தாச்சு. நல்லதாக போச்சு. கேட்டேன் மெட்ராஸுங்கும் போது கொஞ்சம் போன வாட்டியும் கண்ணா தனியாக தான் உட்காந்துருந்தா. சௌக்கியம்மா கண்ணா சௌக்கியம்மா தனியாக உட்காந்துருக்கிறியே சௌக்கியம்மா. அடுத்து எங்கள் அம்மா டார்ச்சர் பண்ண வந்துட்டான். ஸோ கிருத்திக்கு வந்துட்டு இப்படி தான் பக்கத்தில் இருக்கவங்க, அந்த சீட்டில் இருக்கவங்க, இந்த சீட்டில் இருக்கவங்கன்னு எல்லாரையும் வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தான். எல்லாரையும் பாய் பாய் காட்டிட்டு அந்த கண்ணாடியில் வந்துட்டு கண்ணா தெரியுறான்னு சொல்லிட்டு கண்ணாவுக்கு பாய் சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு பாய் சொல்லிட்டு இருந்தான். ட்ரெயினில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரியாவுக்கும் கிருத்திக்கும் ஆகவே இல்லை. அவன் சும்மா டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான் அவளை போட்டு. அவளுக்கும் வந்து கடுப்பாயிடுச்சு, போட்டு அடி நடிச்சிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் நேரம் கொஞ்சிக்கிட்டே எப்படி ஒரு வழியை வீடு வந்து சேர்ந்தா போதுண்டு அப்படின்னு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு எங்களுக்கு. நாங்கள் வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு ஒரு 4:30 போல் ஏறி இருந்தோம். ரீச் ஆக டைம் பார்த்துட்டிங்கன்னா 11 o'clock போல் ஆயிடுச்சு. நாங்கள்லாம் கூட எல்லாரும் படுத்து தூங்கி ஒரு 4-5 தூக்கம் போட்டு ஏஞ்சிட்டோம் ஸ்டேஷனுக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கவங்க பின்னாடி செட் இருக்கவங்க ட்ரெயினே தூங்கி தான் ஏஞ்சி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இவன் 1.25 வயசு குழந்தை ஏறினதுலேருந்து 11 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை. எங்களுக்குலாம் மாற்றி தூங்கவே இல்லை. ஆனால் அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. எப்பவுமே நாங்கள் வெளியெல்லாம் போனோம்னா பைக்கில் போக காற்றுக்கே தூங்கிடுச்சு. அந்த மாதிரி தூங்கிடுவான் ஆளு கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவன் தூங்கவே இல்லை. இன்னமும் அவன் இந்த மாதிரி தூக்கமாக இருந்தாலும் சரி அவனுக்கு வந்து அந்த தூக்கத்தை தூங்குறதுக்கு தொட்டில் வேணும். தூங்கினதுக்கு அப்புறம் அவனை எங்கே வேணால் வச்சுக்கலாம், இல்லை கீழே கூட படுக்க வச்சுக்கலாம். ஆனால் தூங்குறதுக்கு தொட்டில் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவனும் தூங்க அவனுக்கு பட்டு சரி தான் எடுத்து வந்துட்டு இருந்தது. ஸோ ஒரே ஒரு நைட்டி மட்டும் எடுத்து வந்துச்சு. ஒரு 3 புடவை போல் பட்டு புடவை ரொம்ப பாலிஸ்டர் அந்த மாதிரி புடவை எடுத்து குழந்தை கட்டுறதுக்கு நாங்கள் விட்டுட்டோம். சரி அவனும் தூங்கிடுவான் நாங்களும் சமாதானப்படுத்தோம். பாம்பு மாதிரி விளைய ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் நேரத்தில் நிற்கவும் மாட்டேங்கிறான், உட்காரவும் மாட்டேங்கிறான். ட்ரெயினில் நடக்கணுங்கிறான். சரி நடடான்னு கையை பிடிச்சான், கையும் பிடிக்காது, தட்டி வர ரொம்ப வாழ்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த மலைக்கு வேறு ஜன்னல் சைட்லாம் வேற ஒரே மலை வேறு. அந்த கீழே அந்த கால் வைக்கிற இடத்துலலாம் ஐயோ இவனை இறக்கியும் வேற விட முடியல. அந்த அளவுக்கு தண்ணி வேற, பேகும் வைக்க முடியல, எல்லாத்தையும் திக்கு மேலே தான் வச்சுருந்தோம். எங்களுக்கே கால் வைக்கவோ பிடிக்கல. ஏன்னா ரெய்னி சீசனில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி எனக்கு பிடிக்காது மோஸ்ட்லி. ஸோ நாங்கள் கிளம்ப நேரம் பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு. வேறு என்ன பண்ணுறது? ஸோ பெரியவங்க இருந்தால் உட்காந்துக்கலாம், குழந்தைய வந்துட்டு கீழே உட்கார வைக்க முடியாது, இல்லை நடக்க வைக்க முடியாது. ஸோ அவன் டப்புன்னு என்ன பண்ண டப்புன்னு கீழே உட்காந்துருவான். அப்புறம் தரையில் இருக்கிறலாம் எடுப்பான், வீடு மாதிரி நினச்சிட்டனால நாங்கள் கீழேயே விடலை. ஸோ அந்த பெட்டிலேருந்து இந்த பெட்டிக்கு தாவறதுக்கு மட்டும் அவனை கொஞ்சம் நடக்க விட்டு ஸ்லிப்பர்லாம் ஊற்றி விட்டுட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா அவனுக்கு எனக்கு கால் கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. இங்கே வந்தாச்சு. தென் வந்துட்டு இந்த சீட்டில் இருக்கவங்க ஏஞ்சி வந்துட்டு போயிட்டாங்க, அவங்க ஸ்டேஷன் இறங்க போயிட்டாங்க. அதனால் கண்ணா வந்துட்டு இங்கே உட்கார வச்சாச்சு. வாயில் வைப்பான், எதிரி இடிச்சுக்கும், தள்ளியே காட்டினவனை. வாவ் சொல்லுக்கண்ணா கிட்டி வாவ். சேட்டை. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்களே கூட எல்லோரும் தூங்கிட்டோம். ஆனால் அவன் மட்டும் தூங்கவே இல்லை, கிருத்திக் மட்டும். எப்படியும் ஒரு வழியாக வந்துட்டு மெட்ராஸ் வந்து இறங்கியாச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் ஆட்டோ பிடிக்கிறோம். ஆட்டோ பிடிச்சிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போக வேண்டியது. ஆட்டோக்கு நாங்கள் வந்துட்டு பெரம்பூர் ஸ்டேஷன், பெரம்பூரில் இருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 15 minutes தான் ஆகும். ஒரு 50 ரூபா இல்லை 60 ரூபா கொடுத்தா போதும். ஆட்டோக்காக அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் தான். ஆப்போசிட் வந்து ரோடு கிராஸ் பண்ணி தான் போய் ஆட்டோ பிடிக்கணும். சென்னை சென்ட்ரலில் இறங்கலாம். ஆனால் வந்து ரிட்டர்ன் மறுபடியும் இந்த ஸ்டேஷனில் தாண்டி தான் நாங்கள் வரணும். அதனால் நாங்கள் வந்துட்டு பெரம்பூர்லேயே நிறுத்துவாங்க ஒரு ஸ்டேஷன், அதாவது சென்ட்ரலுக்கு முன்னாடி பெரம்பூர். நாங்கள் அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கோம். ஸோ நாங்கள் அங்கே பெரம்பூர்லேயே இறங்கி ஆட்டோ பிடிச்சிட்டு போவோம். ஏறுங்க.
அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் கழித்து நாங்கள் சென்னைக்கு வருவோம். எங்கள் ஆயா இருக்கிற ஸ்ட்ரீட் வந்து 13th ஸ்ட்ரீட். ஸோ 30th ஸ்ட்ரீட்டும் 12th ஸ்ட்ரீட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் 12th ஸ்ட்ரீட்டில் இறங்கிட்டோம். அதே கார்னரில் இருக்கிற வீடு தான், அதே மாதிரி வீடு அந்த 12th ஸ்ட்ரீட்லேயும் இருக்குது, 13th ஸ்ட்ரீட்லேயும் சேமாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட் தான் இதுன்னு நினச்சிட்டு அங்கே இறங்கிட்டோம். அப்புறம் பார்த்தா ஐயோ இது இந்த தெரு இல்லைம்மா, அது பக்கத்து தெரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேக் சைடாக போந்து நடந்து வந்ததுக்கப்புறமா ஆயா நின்றுருந்தாங்க. அப்புறமா தான் இறங்கி மேலே போனோமே. திருவிழா வந்துட்டு ஒரு 10 நாள் போல் நடந்துட்டு இருந்தது. நாங்கள் போன டே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8th டே, அந்த அன்னைக்கு நைட்டு. ஸோ எல்லா பக்கமே சாமி பாட்டு, இன்னொரு பக்கம் வந்துட்டு வெஸ்டர்ன் சாங்ஸு அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த பேனர், இந்த சாமி இருக்கு இல்லைங்களா, ஸோ இங்கே தான் வந்துட்டு நிறைய ஷாப்லாம் வேறு வச்சுருப்பாங்க. இது வந்து மழை பெஞ்சிருக்கும், யாரும் கடை போடலையாட்டுக்குது. ஸோ அந்த இடத்துல அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் அடுத்த நாள் போகும்போது வெளியில் வரக்கூட முடியல அந்த ரவுண்டானா கிட்ட. இந்த வழியில் தான் நாங்கள் ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வருவோம். இந்த ரோடெல்லாம் பார்க்கவும் எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸில் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த லெஃப்ட்டில் ஒரு கடை பாருங்க சார், ரைட்டில் அங்கே வந்து ஹாஜ் மொலா அப்படின்ட்டு ஒரு பர்மா ஒரு மிட்டாய் மாதிரி ஒன்று வைப்பாங்க. ஸோ ரொம்பவே பிடிக்கும் எனக்கு அது. கொஞ்சம் முன்னே நிறுத்துக்கோங்க. உள்ள போவீங்களாண்ணா? வீடு லாஸ்ட்ல இருக்குது. ஸோ இந்த தெரு தான் நாங்கள் அடுத்த ஸ்ட்ரீட்டில் இறங்க வேண்டியது. இந்த ஸ்ட்ரீட்னு நினச்சி இந்த ஸ்ட்ரீட்டில் நாங்கள் இறங்கிட்டோம். ரோடு போட்டானுங்களாட்டுக்கு ஆயா சொன்னாங்க, நோண்டி போட்டுருந்தாங்கன்னு போட்டாங்க. போங்க போங்க, அந்த மரம் தாண்டி ரைட் சைடு தான் போங்கண்ணா. போங்க போங்க. அந்த ஆட்டோ நாங்கள் என்ன நினச்சிட்டோம்னா, ஆயா சொன்னாங்க இந்த எலெக்ஷன் டைம் வந்து ரோடெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரி ரோடு போட்டிருப்பாங்க, நல்லா நீட்டாக இருக்கே ரோடு, அப்பாடா இனி மழை பெஞ்சா கசகசன்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு போனால் அது அந்த தெருவேல. ஆனால் அந்த தெரு இன்னும் அப்படியே தான் இருந்தது. என்ன ரோடு போட்டாங்கன்னு சொன்னாங்க தெரில. பார்த்தா அதே பள்ளமேடாக தான் இருக்குது, ஒரு ரோடு ஒன்றுமே சரியில்லை. அப்புறம் எப்படியோ ரோடை கண்டுபிடிச்சி ஆயா வீட்டுக்குள்ளே மேலே போயாச்சு. ஆயா வந்து 4th மாடியில் இருந்தாங்க. ஸோ 4 படி ஏறதுக்குள்ளே மூச்சு வாங்கிருச்சு எனக்கு. ஏற முடியாம கட்டுறதுங்க, நீங்கள் கீழ் வீடாக கட்டுங்க, இத்தனை படி ஏற முடியல. ஐயோ இதுவும் இல்லை, 4வது மாடி தூக்கிட்டு போ. இந்த பையன் படுத்தின பாடுதே ஒன்றும் படுத்தல. நான் வேணா அமைதியாக தான் இருந்தேன். நானே வந்து பார்த்துட்டிங்கன்னா தம்பி வந்து 1 மாடி கீழே தான் அம்மாட்ட கொடுத்தேன். அதுக்குள்ளே என் தங்கச்சி என்ன சொல்லிட்டானா, ஏன்டி நீ ஃப்ரீயாக தூக்கிட்டு வர, ஒன்றுமே இல்லாமல் நாங்களாம் பேக் தூக்கிட்டு வரோம், பேக் பிடிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு இருந்தா. அப்புறம் எப்படியும் மேலே வந்துட்டு கை காலெலாம் கழுவிட்டு ஆளுக்கு இடத்த பிடிச்சி படுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது. நம்ம சேனல்ஸில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. வீட்டுக்கு வந்து தொட்டில் கட்டி தொட்டிலில் போட்டதுக்கப்புறம் தான் என் பையன் தூங்கவே செஞ்சான். சென்ட்ரலில் வந்து தொட்டிலும், அந்த சைடு செவுத்தை ஒட்டி நானும், இந்த சைடு கண்ணாவும் படுத்தாச்சு. வெளியில் வந்துட்டு அம்மா பிரியா ஆயெல்லாம் படுத்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு நாங்கள் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்ட்டு அது ஒரு விலாகாக போடுறேன். ஸோ நம்மளுடைய வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.